சொல்லுங்க சொல்லுங்க. കഴുകൻ கழுகு കർത്താവിന്റെ വേല ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ട് கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக ഗ്രൂപ്പിനെ നോക്കത്തില്ല. அது ஒரு குரூப்பை நோக்கி நிக்காது. അവൻ ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ ചെയ്യാന്നല്ല, அவர் இருந்தா நான் செய்றேன் என்றல்ல. ആരുണ്ടെങ്കിലും ഇല്ലെങ്കിലും யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ഞാൻ ഫ്ലെക്സ് കെട്ടും, நான் ஃப்ளெக்ஸ கட்டுவேன், പോസ്റ്റർ ഒട്ടിക്കും, போஸ்டர் ஒட்டுவேன். ஆமென். ഞാന് ഉറൂഹ ചർച്ചിലുള്ള പിള്ളേര് പോസ്റ്റർ ഒട്ടിച്ച ഫോട്ടോസ് കണ്ടു. நான் ரூவா சபையில் உள்ளதான பிள்ளைகள் போஸ்ட் ஒட்டினதான அந்த போஸ்ட் நான் பார்த்தேன். 10-15 വർഷത്തിന് മുമ്പ് 10-15 வருஷத்துக்கு முன்னதாக ഞാൻ ഒറ്റയ്ക്ക് പോസ്റ്റർ ഒട്ടിച്ചു നടന്നു. நான் தனித்து போஸ்டர்களை ஒட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ഒരു പോലീസ് വണ്ടി എന്റെ ഫ്രണ്ടിൽ കൊണ്ടുവന്ന് ചവിട്ടിട്ട് പറഞ്ഞു, ஒரு போலீஸ் வண்டி என் முன்னாடி வந்து மிதித்து சொன்னார், ഈ രാത്രി 1 മണിക്ക് എന്താ പരിപാടി ഇവിടെ? இங்க 1 மணிக்கு உனக்கு இந்த ரைட் நேரத்துல உனக்கு என்ன வேலைங்க? ഞാൻ പറഞ്ഞു ഒരു മീറ്റിംഗിന്റെ പോസ്റ്റർ ഒട്ടിക്കുന്നു. அப்ப நான் சொன்ன அவர்களை பார்த்து ஒரு மீட்டிங் கூடிய போஸ்டர் ஒட்டுறேன். ആരുടെ മീറ്റിംഗ്? யாருடைய மீட்டிங்? അവര് ടോർച്ച് അടിച്ചു നോക്കിയപ്പോ എന്റെ ഫോട്ടോ. அவங்க டார்ச் அடிச்சு பார்த்தபோது என் கூட்டத்துக்கு நானே ஒட்டின போட்டோ. പോലീസുകാർ എന്നോട് ചോദിച്ചു, அந்த போலீஸ் என்ன பார்த்து கேட்டாங்க, നിന്റെ ഫോട്ടോ നീ തന്നെ രാത്രി 1 മണിക്ക് വന്ന് ഒട്ടിക്കുന്നു? உன்னுடைய போட்டோவை நீயே 1 மணிக்கு வந்து நைட் 1 மணிக்கு வந்து ஒட்டுறியான்னு கேட்டார். ഞാൻ സാറേ കൂടെ ആരും ഇല്ല, അതുകൊണ്ട് ഞാൻ ഒറ്റയ്ക്ക് ഒട്ടിക്കുക. அப்ப நான் சொன்னேன், சார் என் கூட யாரும் ஒட்டுறதுக்கு இல்ல, அதனால நான் தனித்து ஒட்டுகிறேன் என்று சொன்னேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പലയിടങ്ങളില് இது பல இடங்களில் എന്റെ പോസ്റ്റർ ഒട്ടുമ്പോൾ, என்னுடைய போஸ்டர் ஒட்டும் போது, അന്ന് ഞാനൊരു കഴുകനായതുകൊണ്ട്, அன்றைக்கு நான் ஒரு கழுகா இருந்ததினாலே ഇന്ന് 100 കണക്കിന് കഴുകന്മാർ இன்றைக்கு நூற்றுக்கணக்கான கழுகுகள் എന്റെ പോസ്റ്റർ ഒട്ടിക്കുന്നു. என்னுடைய போஸ்டர் ஒட்டுறாங்க. എഴുതിയിട്ടോ? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ഓരോ പോസ്റ്റർ ഒട്ടിച്ച ലീഡേഴ്സ് എഴുതിയിട്ടോ? ஒவ்வொரு போஸ்டரை ஒட்டின லீடர்ஸ் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். എന്നും നിനക്ക് പോസ്റ്റർ ഒട്ടിപ്പല്ല, என்றைக்கும் நீங்கள் போஸ்டர் ஒட்டுகிற வேலையே அல்ல. നിന്നെ ദൈവം ഒരു ദിവസം ഈ റെഡ് കാർപ്പറ്റിൽ നിർത്തിയിരിക്കും. உங்களை தேவன் ஒரு நாள் இந்த ரெட் கார்பெட்ல நிறுத்தி இருப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിന്റെ പോസ്റ്ററിനെ ദൈവം മറ്റൊരുവനെ വിട്ട് ഒട്ടിപ്പിക്കും. உங்க போஸ்டரை கர்த்தர் வேறொரு நபரை கொண்டு ஒட்ட வைப்பார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കഴുകന്റെ പ്രത്യേകത, கழுகுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம் ഒറ്റയ്ക്ക് தனித்து தான் இருக்கும். എനിക്ക് എന്റെ ഹസ്ബൻഡ് ഇല്ല, ஐயோ எனக்கு என் கணவன் இல்லை, എനിക്ക് അമ്മയില്ല, எனக்கு அம்மா இல்ல, ഭാര്യയില്ല, மனைவி இல்ல, മക്കളില്ല, பிள்ளைகள் இல்ல. അയ്യോ ഞാൻ തനിച്ചെന്ന് പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஐயோ நான் தனித்து ஒண்டியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க இருக்கீங்களா? നീ കാക്കയല്ല, நீங்க காகம் அல்ல. യു ആർ നോട്ട് കാക്ക ക്ലബ്. நீங்க காக்கா கூட்டம் அல்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ കഴുകൻ ക്ലബ്ബാണ്. நீங்க கழுகின் கிளப்பா இருக்கீங்க. ഹല്ലേലൂയ. ഒറ്റയ്ക്ക് കഷ്ടപ്പെടുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனித்து கஷ்டப்படுற யாராவது இருக்கீங்களா? ഒറ്റയ്ക്ക് വീട്ടുകാരി നോക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனியாகவே வீட்ல உள்ள காரியங்கள் எல்லாம் கவனித்துக் கொள்கிறவங்க இருக்கீங்களா? ഒറ്റയ്ക്ക് അധ്വാനിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? தனித்தே உழைக்கிறவர்கள் இருக்கீங்களா? ആരുടെയും ഹെൽപ്പ് ഇല്ലാതെ ഒറ്റയ്ക്ക് മിനിസ്റ്റർ ചെയ്യുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? யாருடைய உதவி இல்லாம தனித்து ஊழியம் செய்றவங்க இருக்கீங்களா? അല്ലെങ്കിൽ നിന്നെ നോക്കി കർത്താവ് പറയുന്നു, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், നീ കാക്കയല്ല, நீ காகம் அல்ல, നീ കഴുകനാണ്. நீதான் கழுகு. വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். യു ആർ ഈഗിൾ. நீங்கள் கழுகு.